மக்களே, இந்த பழனி டு கொடைக்கானல் போற ரூட். நாங்க இந்த பொங்கல் லீவுக்கு ஒரு 3 பேர் போயிருந்தோம் கார்ல. பழனி அடிவாரத்துல இருந்து போகும்போது அவ்வளவு டிராபிக் எல்லாம் இல்ல. காரும் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சரி, மேல பெருசா டிராபிக் இருக்காது. அதே மாதிரி கிளைமேட்டும் நார்மலா தான் இருந்துச்சு. சரி, மேல இருக்கும் ரொம்ப நார்மலா தான் இருக்கும்னு தான் போனோம். போற வழியிலேயே பழனி வியூ எல்லாம் பார்த்தோம். மேல ஏற ஏறவே கொஞ்சம் குளிர்டிக்க ஸ்டார்ட் ஆச்சு. போற வழியிலேயே வியூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நிறைய இடத்துல நின்று பார்த்துட்டு போனோம். நிறைய இடத்துல கரண்ட் ஃபென்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டும் அங்கங்க நின்றுட்டு இருந்தாங்க. சரிங்க, போற வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வியூ நல்லா இருந்துச்சா? நாங்க அப்படியே வந்து பழனியும் வத்தலக்குண்டு ரோட்டும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல வந்து கரெக்டா வந்து வந்தோம். அதுக்கு மேல போகும்போது ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. வியூ அதே மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இடையில போகும்போது. அப்புறம் இந்த சவுரிக்காடு கிட்ட போயிட்டு டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனோம். அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் நிறைய. அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி எல்லாம் கீழே இறங்குறது எல்லாமே அந்த இடத்துல தான் ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு. சரி, இறங்கிட்டு அங்க வந்து ஒரு டீ சாப்பிட்டு மேலே ஏறிட்டோம். அங்கிருந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து சில்வர் ஃபால்ஸோட என்ட்ரி. அதே கொடைக்கானலோட என்ட்ரி அதே தான். அங்க இறங்கி சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க கொஞ்சம் காரு எல்லாம் ரஷ் ஜாஸ்தி. அதனால அப்படியே மெதுவாக விழுந்துட்டு தான் வந்துச்சு. அப்புறம் அதை தாண்டி அப்படியே மெதுவா போனோம். அதுக்கப்புறம் கிளைமேட் பயங்கரமாவே இருந்துச்சு. உங்களுக்கு மேல அதுக்கப்புறம் போயிட்டு நேரம் கொடைக்கானல் போனோம். லேக் கிட்ட போனோம், பயங்கர ரஷ். சரின்ட்டு அங்கிருந்து அப்படியே வெளியில வந்துட்டோம். சரி, இந்த லேக்கை கிராஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிடலாம்னு நிறுத்துறோம். அங்க அந்த சொல்லிட்டு வேற ஹெலிபேட் உங்க ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அங்கிருந்து திருப்பி கிளம்பிட்டோம். அங்கிருந்த டால்பின்